அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில நிறைய பயணிக்கிறோம், நிறைய நபர்களை சந்திக்கிறோம். எதிர்பாராத இடங்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது, திடீர்னு யாரையாவது ஒரு ஆளை பார்த்த உடனே, நமக்கு அவர்கள் மீது இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு ஏற்படுகிறது. கண்டவுடன் நமக்கு அவங்க மேல ஒரு லவ், ஒரு ஆர்வம் உருவாகும். இது சரியா? அல்லது இது ஏன் வருது? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நம்ம ஒவ்வொருவரும் பயணிக்கிறோம். நிறைய பயணிக்கிறோம். நம்ம எல்லாரையும் நமக்கு பிடிக்கிறது இல்ல. நூத்துக்கணக்கான நபர்களோட பழகுறோம். அவர்கள் எல்லாருமே நமக்கு பிடிக்கிறது இல்ல. ஆனால் யாரோ ஒரு சிலர் நம்மை ஈர்க்கிறார். அல்லது நம்முடைய குணாம்சங்களுக்கு ஏற்றாறு போல அவருடைய ஏதோ ஒரு கேரக்டர் கனெக்ட் ஆயிரும். அந்த கேரக்டர் கனெக்ட் ஆனோம்னா நமக்கு அவர்கள் மீது ஒரு வகையான ஈர்ப்பு. இந்த விஷயம் தான். ஆனால் 99 விஷயம் வேறுபாடாக இருக்கும். நம்மகிட்ட 100 விஷயம் இருக்கும். ஆனால் அவர்ட்ட ஒரு விஷயம் பிடிக்கும். அந்த ஒரு விஷயம் பிடிச்சதுக்காக நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். ஆனா 99 விஷயங்கள் முரண்பாடா இருக்கும். அந்த 99 விஷய முரண்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டு, நாம் பிடித்த ஒரு விஷயத்துக்காக ஒருவருடன் பழகுவது என்பது ஒரு காதல் என்று நாம் அழைக்கிறோம். இப்போ விலங்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, விலங்குகள் அப்படி போயிட்டு இருக்கும். எல்லா விலங்கும் எல்லா இன்னொரு உயிரோட கனெக்ட் ஆகாது. அது இனப்பெருக்கத்திற்காக இணையாது. ஏன்னா, ஒவ்வொரு உடலினுடைய அந்த விலங்கினுடைய உடலிலிருந்து வரக்கூடிய சில எமிஷன்ஸ், அந்த ஒரு ஸ்மெல், பாடி ஸ்மெல் இன்னொரு விலங்குக்கு பிடித்தமாக இருக்கும். அது 2ம் கனெக்ட் ஆகும். அது ஒரு மியூச்சுவலா கனெக்ட் ஆகும். இது பாடியிலேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்மெல் இன்னொரு விலங்கினுடைய பாடியிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்லோட ஒத்திசைவு ஆகுவது, அதனுடைய இனப்பெருக்கம் செய்து அதனுடைய இனத்தை விருத்தி செய்வதாக அறிவியல் சொல்கிறது. அதே போல மனிதனுக்கு நல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நினைப்பீங்க சினிமாத்தனமா பார்த்தீங்கன்னா, ஆள் அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு பார்ப்பதற்கே ஒரு நாம் கூசக்கூடிய ஒரு நபரை ஈஸியா திருமணம் முடிச்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு அழகான ஒரு ஆண், பார்ப்பதற்கு கூச்சமாக இருக்கக்கூடிய அல்லது சபையில் நாகரிகத்திற்கு கூட்டு போக முடியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள். இதை நான் உருவத்தை வச்சு ஏற்றி இறக்கி சொல்லல. பட் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியில அந்த சொசைட்டில நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல கேரக்டர் மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2 பேருடைய கேரக்டர் ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு போல சில விஷயங்கள் பிடிக்கிறது. அல்லது ஒரு காலத்துல பழகுவதற்கு வாய்ப்பு இல்லாததுனால நிறைய லவ்லாம் இல்லை. இன்னைக்கு உலகம் குளோபல் ஆயிட்டே போகுது. இன்னைக்கு இந்த குளோபல் விரிவாக்கம் நடக்கிறதுனால நிறைய பெண்கள் மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல பெண்களை அந்த வீட்டுக்குள்ள பெண்களை அடக்கி வச்சிருந்தாங்க. பெண்கள் வெளியில போகக்கூடாது, பெண்கள் வாசல்ல நின்று பேசக்கூடாது, கற்கள்ல வெளியில போகக்கூடாது, வீட்டு வாசல்ல நின்று யாரிடமும் சிரித்து பேசக்கூடாது, பெரியவங்க முன்னாடி இப்படி உட்காரக்கூடாது. பெண்களுக்கு எதிரான நிறைய ஒரு சூழ்ச்சி இந்த சமுதாயத்துல இருந்து. இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே தொழிலுக்கு வராங்க, வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பொருள் ஈட்ட ஆரம்பிக்கிறாங்க, சுதந்திரமாக பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணமும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரஸ்பரமா இருக்குது. அதனால ஒரு பெண் ஒரு ஆணோட பழகுவதற்கான வாய்ப்புகள் இந்த சொசைட்டி நிறைய கொடுக்குது. அப்ப வாய்ப்புகள் கொடுக்கும் போது அவர்கள் இவ்வளவு நாள் பெண்களை அடக்கி ஒடுக்கிய சமுதாயம் இன்னைக்கு பெண்கள் வெளியில ஒருவருடன் ஒருவர் பழகும் போது தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராகிறார்கள். ஆண்களுக்கு ஏற்கனவே ஒரு சுதந்திரமாக இருந்தது. இப்ப ஆண்களும் பயணிக்கிறார்கள். எல்லாரும் பயணிக்கும் போது இந்த பயணத்தில், வாழ்க்கை பயணத்தில் ஒருவரோடு ஒருவர் பழகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அப்படி வாய்ப்புகள் ஏற்படும் போது ஒரு கேரக்டர் மேட்ச் ஆகும் போது 99 கேரக்டர் பிடிக்கலாட்டா கூட பிடித்த ஒரு கேரக்டருக்காக 99 நெகட்டிவிட்டியும் நம்ம டாலரன்ஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு பங்கு இருக்கிறது. இது ஒரு நேச்சரா வர்றது. அப்ப அந்த நம்ம பாடியில இருந்து வரக்கூடிய உணர்வுகள், அந்த எனர்ஜி ஒரு ஆப்போனண்டோட ஒரு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு செகண்ட்ல ஏற்படும். இதுக்கு நீங்க திட்டமிடணும், பெரிய ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒருவரை பிடிக்கிறதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஏதோ டக்குன்னு ஒரு மேட்ச், ஒரு காந்த தொடர்பு கூட இருக்கலாம். நம்ம கண்கள்ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் அடுத்த அவங்களுடைய கண்களோட வரக்கூடிய வேவோட ஒரு மெர்ஜ் ஆகும் போது அதுல ஒரு வகையான மைண்ட் செட் உருவாயிரும். அப்புறம் அடுத்த தடவை அவங்கள பார்க்கணுங்கிற இன்டென்ஷன் திரும்ப திரும்ப வரும். இந்த ஒரு மேட்ச், ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்ச்னு கூட சொல்லலாம். இதை ஒரு மேட்சிங் ஏற்படுது. கண்ல இருந்து வரக்கூடிய பரஸ்பரமான எனர்ஜி ஆப்போனன்னுடைய கண்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியோட மெர்ஜ் ஆகும் போது 2 பேருக்கும் லைட்டா மனதுல ஒரு சமநிலை உணர்வு, ஒரு வகையான பிளிஸ், ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு மறைகிறது. இந்த ஆனந்தத்தை தேடி 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 தேடியே திரும்ப அடுத்த தடவை பயணிப்பது தான் நம்ம லவ் என்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். ஆகவே கண்டவுடன் காதல் வருவது என்பது சமூகத்தினுடைய வளர்ச்சி தான். அது
நிறைய பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, பார்க்குறாங்க, ஒரு கிளிக் ஆகுது, உடனடியே லவ் அப்படிங்கிற ஒரு பேர் குடுத்துடுறோம். பட் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த லவ் பண்ணிட்டு அதுல இருந்து உள்ள போறது தெரியுது. எல்லாருக்கும் ஈஸியா உள்ள போயிடுறாங்க. அந்த உள்ள போயிட்டு வெளியில வர தெரியாது. அந்த பையன் நாளைக்கு கொஞ்ச நாள் பழகிட்டு ஒரு ஒரு வகையான மைண்ட பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய மைண்டினுடைய நேச்சர நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாருமே. மைண்ட் நேச்சர் என்ன செய்யுது? கொஞ்ச நாள் ஒரு விஷயத்த பழக்கத்துல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது போர் அடிச்சுன்னா அடுத்ததுக்கு போயிரும். மைண்ட் வந்து மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம். அப்போ ஒரு ஆணோ, பெண்ணோ கொஞ்ச நாள் பழகுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு. முதல்ல பார்க்க நல்லா இருக்குது. நல்ல ஒரு அன்பு உணர்வு இருக்குது. நான் அன்புக்காக உயிர குடுப்பேன், அத குடுப்பேன், இத குடுப்பேன்ட்டு பேசுவாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒருத்தருடைய ஒருத்தர் குணங்கள் தெரிய தெரிய ஒரு வெறுப்பு வந்து கேப் உருவாகுது. அதுல என்ன பிரச்சனைன்னா, உள்ள போயிட்டு வெளியில வர முடியாது. அல்லது உள்ள போயிட்டு இந்த பையன் வேற பொண்ணோடவோ, வேற ஒரு விஷயத்தோடவோ இருக்கும்போது இந்த பொண்ணால ஏத்துக்கிட முடியாது. இந்த பையனுக்கும் இந்த பொண்ணு வேற யாரோட பழகுறது, வைக்கிறது ஏத்துக்கிட முடியாது. இதனாலதான் சமூக குற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த சமூக குற்றங்களுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாகி, அப்ப மைண்ட நீங்க எல்லாருமே பக்குவமா வச்சுக்கணும். இதுல இதுல ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போலாம். உள்ள போயிட்டு எந்த பாதிப்பும் இல்லாம வெளியில வர தெரியணும். அப்படி இல்ல அப்படின்னா, அது உளவியல் நோய்களுக்கும், உளவியல் பிரச்சனைகளுக்கும், அது மட்டும் இல்ல அது நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ணிரும். இந்த லவ் அப்படிங்கிற ஒரு சின்ன மூடுக்காக நம்ம நிறைய செயல்களை கோட்ட விட்டுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃபே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண படிப்பை விட்டுருப்பான், வேலையில விட்டுருப்பான், வேலையில டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும், குடும்பத்துல லவ் மூடுல போய் வீட்டுல வந்து எரிச்சலும் புரிச்சலுமாக இருப்பான். இது ஒரு வகையான உளவியல் சிக்கல்ல போய் விடுறத நம்ம நிறைய பார்க்குறோம். பொருளாதார இழப்பு, உடல் இழப்பு, தற்கொலை பண்ணிடுறான் சிலர். இது எல்லாமே லவ்ங்கிற ஒரு விஷயத்துல போய் மாற்றான். அதனால லவ் அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இயற்கை தரக்கூடிய ஒரு உந்துதல். இயற்கை உந்துதல்னால நமக்கு ஒரு 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 ஆப்போசிட் இனத்தை ஒரு பார்த்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது. இது நேச்சர். இது நமக்கு சரியான நேரத்துல, சரியான காலத்துல பெற்றோர்களால் திருமணம் முடித்து வைக்கப்படும் போது எல்லாமே நிறைவடையும் என்ற ஒரு மனப்பாங்கு ஒவ்வொரு பெண்களுக்கும், ஆண்களுக்கும் பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். அப்படி பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கும் போதுதான் இதை முறைப்படுத்த முடியும். ஒரு ஹேண்டில் பண்ண முடியும். அடாலசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இளம் குமர பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய சஃபரிங்ல போய் முடிஞ்சிருது. சிலருக்கு அது நல்லா ஹாப்பியாவும் இருக்குது. பட் ஆனா என்னதான் நான் இங்க அறிவுரை சொன்னாலும், என்னதான் சொன்னாலும் லவ் பண்றவங்களுக்கு அந்த வழி தெரியும்னு சொல்றது உண்மைதான். ஸோ அவர்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து இருக்கத்தான் செய்கிறது. அது ஒரு நல்ல மூடு. அது எல்லாருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல வந்து மறையக்கூடிய ஒரு விஷயம். பட் அதனால நம்மளுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. தற்கொலை பண்ற எண்ணம், படிப்பு விட்டுறது, அப்படி விடுறது, என்னுடைய வாழ்க்கையை இழந்தது மாதிரி இருக்குது, ஒரு லாக்ல இருந்து வெளியில வர தெரியாம தவிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு குறைபாடு உடைய ஒரு விஷயம்தான். அதுல இருந்து இளைஞர்கள் கண்டிப்பாக வெளியில வரணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.